என்னன்னா டிஜிபி ஆபீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்குது. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமாண்ணே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வர்த்தா யோசிக்க வேணாமா? அவரை பார்த்து நீ வர்த்தான்னு கேக்குறியே, அவரை பேசுற அளவுக்கு நீ வர்த்தா? அத ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சியா? ஏன்னா நீ எந்த ஏரியாவோ அதே ஏரியா தான் நானும். உனக்கு நீ வளர்ந்த ஊர்ல, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ இருந்தப்ப அந்த ஊர்ல உனக்கு எந்த அளவுக்கு வர்த்து இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை யாரும் இந்த ஏரியாவில் தூக்கி தலையில வச்சுன்னு கொண்டாடல, சரியா? அது உனக்கும் தெரியும். ஸோ நீ அவர் வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்ச நீ இவ்வளவு பேசுறீனா நீ எப்படியாப்பட்ட ஆளா இருப்ப? ஐயோ. அப்புறம் வேற என்ன சொன்னா, நீங்க எந்த தொகுதியில நிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் அங்கதான் டேர் ஆவேன். நீ பிரச்சாரம் பண்றியா? யாருமா நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? இப்போ சொல்றேன், உனக்கு கட்ஸ்னு ஒண்ணு இருந்தா அவர் நிக்க போறது பெரம்பூர் தொகுதி. அவர் கன்ஃபர்மேஷன் நியூஸ் நாளைக்கு கொடுத்துருவாரு, அதாவது 29ஆம் தேதி கொடுத்துருவாரு. உன்னால முடிஞ்சா அவரை பத்தி நீ பிரச்சாரம் பண்ணு.